ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு மினி விலாக். யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புக்குட்டி அசியான் கூட. ஓகேவா அசியான்? அப்பு சொன்னால் என்னை வந்து அப்புலாம் கூப்பிடாதீங்க, அசியான் கூப்பிடுங்க அப்படிங்கிறான். சரி அசியான் கூப்பிட்டுமா இல்லை அப்புன்னு கூடவா? அப்பு தான் நல்லா இருக்கும். என்னை பிக்கிறான், அடிக்கிறான். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. சரி அசியான் ஓகேவா? அசியான் அப்பு பேர் வந்து அசியான் ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் 6 மணி கரெக்டாக காலையில் வந்து 6 மணி சுகு தொழுதாச்சு. அப்போது வந்து இன்றைக்கி அசியான் வந்து இன்றைக்கி காலைல என் கூட இஞ்சி தொழுதுட்டான். சுகு தொழுதுக்கப்புறம் வந்து நாங்கள் 6 மணிக்கு வந்து வெளியில் போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போயிட்டு சிக்கன் வாங்க போகிறோம். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. என்ன சிக்கன் வாங்க போயிட்டு இன்றைக்கி வந்து சிக்கன் வாங்கிட்டு அப்படியே கட் பண்ணி அதை வந்து அப்படியே மசாலா என்னது குழம்பா அசியான் பண்ண போகிறான். பண்ணுவியா? முடிஞ்சிருந்தாலும் நல்லா குளுன்னு தான் இருந்திருக்கும். பண்ண மாட்டியா? சரி, நீங்கள் வந்து பத்திரி இருக்குல்ல, பத்திரி வீட்டில் பண்ண போகிறோம். ஸோ வந்து காலையில் சிக்கன் கட்டிருந்தாங்க வீட்டில். ஸோ அதனால் போய் நான் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு சிக்கன் வாங்க போகிறோம். வாங்கிட்டு வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி அதான் வந்து சின்ன ஒரு மினி பிளாக் போட்டுருவோம். இன்றைக்கி கேஸ் போலாமா? அப்போ ஏதாச்சும் பேசு, என்ன ஏன்னுட்டு இருக்க? இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், டீசெண்டாக முடிச்சுட்டு பேசுடா. சம்சாரி ஏதோ பறையன்னு கேட்கல. സംസാരി വീഡിയോ ആവുന്നുണ്ട്. കേക്കില്ല സംസാരിച്ചോപ്പണ സംസാരിക്കണ്ടേ? എല്ലാം നോക്കുന്നുട്ടാ. മാമ മാമി അന്ന അന്നി ഉമ്മ പാപ്പ എല്ലാം നോക്കുന്നു. അച്ചോ വളിയൊക്കെ വന്ന് മാട്ടിക്കിട്ടാണ്. സംസാരിച്ചോ? എന്താ போட்டு கைஸ் ஃபைனலி வந்து சிக்கன் வாங்கியாச்சு. 200 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கியாச்சு. இந்த அப்பு கூட்டி இந்தா. அப்பு சிக்கனுக்கு பயங்கரமாக பிடிக்கும். அப்பு இல்லை அசியான் சிக்கன் செம்மையாக பிடிக்கும். சிக்கன் அண்டு ஃபிஷ்ஷா ரொம்ப பிடிக்கும் அப்புக்கு. சரி அசியானுக்கு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்னடா பேச மாட்டற? தூக்க கலக்கமா? அப்படி மார்க்கெட்டில் வந்து கிழங்கு வாங்க சொன்னாங்க. ஸோ உருளைக்கிழங்கு வாங்கியாச்சு. வாங்கிட்டு பாட்டியோடைய ஃபஸ்ட்டு போனி நம்ம தான் காலையில். ஸோ வாங்கியாச்சு, வீட்டுக்கு போகலாம். பத்திரி பண்ணுறதுக்காக வந்து மாவு வந்து பிணைஞ்சு உருட்டி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மாவு அப்படி ஃபுல்லாத்தையும் சப்பாத்தி மாதிரி வந்து அப்படி ப்ரெஷர் மிஷின் இருக்கு இல்லையா, வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து பத்திரி ஆக்கிக்கலாம். அந்த மாதிரி இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சப்பாத்தியும் பண்ண முடியும், அண்டு பூரியும் பண்ண முடியும், இந்த மாதிரி வந்து பத்திரியும் பண்ண முடியும். மாவு சாஃப்டாக இருக்க போய் வந்து வேலை ஈஸியாக முடியுது. மாவு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டம் தான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணுற சின்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதை சொல்லித்தராங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டனா வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் வீடியோ டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நானே வந்து ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ வந்து இன்னும் முடியல, கன்யூஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் இப்படி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.